ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆகஸ்ட் திங்கள் 2 முதல் 4ஆம் தேதி வரைக்கும் மிக விமர்சனையாக நடந்த சென்னை நாணயவியல் கண்காட்சி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சென்னை காயின் கிளப்புடைய நிறுவன தலைவர் திரு மணிகண்டன் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக இந்த ஏற்பாடை பண்ணார் அப்படின்றத ஏற்கனவே மேக்கிங் ஆஃப் சென்னை காயின் எக்ஸிபிஷன்ற வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம். இன்றைக்கி அது எவ்வளோ சிறப்பாக நடந்தது அப்படின்றத ஒரு டீலர்ன்ற முறையில் நான் பங்கெடுத்தன்ற முறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைத்ததுன்ற முறையில் நான் உங்களை பகிர்ந்துக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2ஆம் தேதி தொடக்க விழா திரு லெனின் அவர்கள், தியாகு அவர்கள், பிரபல பின்னணி பாடகர் திரு கிருஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக நடத்தினாங்க. ஒரு 10 மணிக்கு 2ஆம் தேதி தொடக்க விழா. 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா காலமே உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஏ நக்கீரன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள், குட்டி சங்கர் அவர்கள் இவங்க நிறைவு விழா நடத்தினாங்க. இதில் சொல்லப்போனால் திரு நக்கீரன் ஐயா உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர். நான் மேட்டுப்பாளையத்தில் கடை வச்சிருக்கும் போது அவர் என் கடைக்கு வந்ததை அவரே நினைவு கூர்ந்தார். இதில் இவரை பற்றி முக்கியமாக நான் இப்போது பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் பர்சனலாக அவங்கள பற்றி விசாரித்து என்னென்ன இருக்குதுன்றதை பார்வையிட்டு பொறுமையாக காலமாக அந்த விழா தொடங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் இந்த விருது கொடுக்கறதுலேருந்து எல்லா ஸ்டாலுக்கும் பர்சனலாக போனதுலேருந்து அங்கே கூட்டம் எதிர்பார்த்ததோட அதிக அளவில் வந்தனால சாப்பிட்ற இடத்த கொஞ்சம் டைனிங்கெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. இதெல்லாம் அவர் எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லாத்தோட உட்கார்ந்து வெளியிலேயே உட்கார்ந்து மதிய உணவு நாங்கள் எல்லாம் சேர்ந்து மதிய உணவு சாப்பிட்டோம். ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறவங்க எப்படி இதோட ஆழத்தை உணர்ந்து எங்களோட அவ்வளோ சகஜமாக பழகினாங்கன்றது முக்கியமாக பெருமைக்குரியது. ஐயா கிட்ட இருந்து நான் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினது எனக்கு மிகவுமே ஒரு முக்கியமான தருணம், வாழ்நாளில் முக்கியமான தருணம். இந்த நாணய கண்காட்சியில் திரு மணிகண்டன் அவர்கள் செய்த வேலையின் நிமித்தமாக ஒரு சென்னை தமிழ்நாட்டுடைய தலைநகரம் அதோடைய அவுட்புட்டை முழு அளவில் அறுவடை பண்ணாருன்றதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ பொட்டென்ஷியல் க்ரௌடு. அந்த பொட்டென்ஷியல் க்ரௌடு எல்லாமே வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஆர்வலர்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து குடும்பமாக மிக அருமையாக பயன்படுத்தினாங்க. 3 நாளும் ஒரு மேலே தரைத்தளத்தில் நான்-ஏசியும் முதல் தளத்தில் ஏசிலையும் நல்ல சிறப்பாக நடந்தது. 50க்கும் மேற்பட்ட டீலர்கள் கலந்துக்கிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட மொபைல் டீலர்ஸ், அதாவது எல்லாத்தையும் வாங்குறவங்க விற்கிறவங்க பங்கெடுத்துட்டாங்க. இங்கே டீலர்ஸ் எல்லாமே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் இந்தியா ஃபுல்லாக உள்ள டீலர்ஸ் மற்றும் வெளிநாடுகள்லேருந்து இலங்கை, பங்களாதேஷ், கென்யாவிலேருந்து, நேபாளிலேருந்து எல்லா டீலர்ஸும் மிக சிறப்பாக இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வியாபாரமாச்சு, பொருள் கிடைச்சது, நல்ல அறிவு பசிக்கு தீனி போடுற நிலைமையில் இருந்தது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் பண்ணுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். தொடர்ந்து இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.